என்ன செய்யறாங்க? இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு கார்பரேட் அரசாங்கம், இது முதலாளித்துவ அரசாங்கம், இதனுடைய சித்தாந்தமா பார்ப்பனியா இருக்கு. அப்ப இது ஒரு பாசிச போக்குல செயல்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிசம் ஒரு பொது எதிரியை உருவாக்கும். அப்ப இன்னைக்கு என்ன பண்றாங்கனாக்க, இந்தியால மாட்டுக்கறி சாப்பின்ற பழக்கம் பண்டைய காலத்துல இல்ல. இந்தியாவில முஸ்லீம் வந்த பிறகுதான், கிறிஸ்தவன் வந்த பிறகுதான் மாட்டுக்கறி சாப்பிடுற பழக்கம் வந்திருக்கு. பசுவதை என்பது வந்துச்சு. அதுக்கு முன்னால இல்லைன்னு அப்பட்டமான பொய்ய சொல்றாங்க. எல்லா விதமான வேதங்களையும் பசுமாட்டு இறைச்சியை பத்தி சொல்லப்படுகிறது. ரிக்வேதத்தில் சொல்லப்படுகிறது. ராமனுடைய அஸ்வமேத யாகத்திலேயே மது பர்க்கம் என்பதெல்லாம் விருந்தெல்லாம் வழங்கப்பட்டது. அஸ்வமேத யாகத்திலே பசு பலி கொடுக்கப்பட்டதெல்லாம் பார்க்கிறோம். அதே போலவே சங்கராச்சாரிய சரஸ்வதி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் கூட யாகங்கள்ல குறிப்பா வாஜ்பேயி யாகத்துல 23 பசுகள் பலி கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது தவறு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. சில வேதங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பசு ஒரு உணவுனே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சரக சமூதியில பசுமாட்டு இறைச்சியுடைய மருத்துவ குணங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆத்திரேயா என்று சொல்லக்கூடிய மருத்துவர் பசு இறைச்சியாக ஏற்படக்கூடிய பலன்கள் எந்த நோய்க்கா கொடுக்கலாங்கிறத அவர் விளக்கி இருக்காரு. சுஸ்ருத சமையல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னாக்க இந்த மாதிரி தொடர்ந்து பசுவை உணவாக சாப்பிடுவது மருத்துவ குணமுள்ளதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதையெல்லாம் மறுத்து விட்டு அதெல்லாம் இல்லை என்று மறுக்கக்கூடிய வகையில இன்றைக்கு என்ன பண்றாங்கனாக்க, இந்தியாவில வேத காலத்திலேயோ அதுக்கு முன்பாகவோ அல்லது முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக இங்க மாட்டிறைச்சி சாப்பிடுற பண்பாடே இல்லை என்று சொல்லி இன்னைக்கு மிக மோசமாக வரலாற்றை திரிக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அவங்க அந்த கருத்தை பரப்புறாங்க. எனவே அந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, பசுவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு பசுவினுடைய இறைச்சியை அல்லது மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடிய மக்களை இந்துக்களுக்கு விரோதிகள், இந்துக்களுடைய எதிரிகள் என்று பரப்பக்கூடிய ஒரு முயற்சியை, ஒரு மோசமான அரசியலை இன்னைக்கு பண்றாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்தியாவில 40 விழுக்காடு இந்துக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்து மக்கள் தொகை 40 விழுக்காட்டு மக்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்க. அதுல தலித்துகள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களே நிறைய பேர் மாட்டு இறைச்சி சாப்பிடுறாங்க. குறிப்பா கேரளாவில் தலித்துகள் அல்லாத ஏறத்தாழ 73க்கும் மேற்பட்ட சமூகத்தை சேர்ந்த இந்துக்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிடுறாங்க. கேரளால மாட்டு இறைச்சி தடை சட்டம் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல மாட்டு இறைச்சி தடை சட்டம் எல்லாம் கிடையாது. அதே போலவே வெளிநாட்டுக்கு சென்ற பிராமணன் கூட இன்றைக்கு மாட்டு இறைச்சியை சாப்பிடக்கூடிய போக்கெல்லாம் பல்வேறு நாடுகள் இருக்கு. அங்க போய் மாட்டு இறைச்சி அவங்க சாப்பிடுறாங்க. இன்றைக்கும் கூட பல உடல்நல பிரச்சனைகளுக்காக பிராமண சமூகத்தை சேர்ந்த சிலர் கூட மாட்டு இறைச்சி சாப்பிடறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் நடக்குது நினைக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த பசுமாட்டை ஒரு அரசியலாக பயன்படுத்தி கொண்டு பசுமாட்டு இல்ல மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் இந்துக்களுக்கு விரோதி என்று சொல்லி முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு அரசியல் போக்கு வந்திருக்கு. அப்ப இது பாசிசம், இது ஒரு பண்பாட்டு ரீதியான உணவு உரிமையின் மீது தாக்குதல், பிளேட்ல கை வைக்கிற முயற்சி என்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவேதான் பசுவை புனிதமாக்கி நம்முடைய பசுமாட்டை கொண்டுட்டாண்டா என்று சொல்லி ஒரு வெறியை உருவாக்குவதற்கான முயற்சி எல்லா மாநிலம் நடக்குது. பசுவை வீட்டுல வளர்க்கறதுக்காக முஸ்லிம்கள் கொண்டு போனா கூட அந்த பசுமாட்டு இறைச்சியா கொண்டு போறாங்க, பசுவை கொல்ல போறாங்கன்னு சொல்லி பீதியை கிளப்பி பல்வேறு இடங்கள்ல முஸ்லிம்களை கொள்றாங்க, தலித்துகளை கொள்றாங்க. ஃப்ரிட்ஜ்ல ஆட்டு இறைச்சி வைத்திருந்தவங்க மாட்டு இறைச்சியை பொய்ய கிளப்பி விட்டு முஸ்லிம்கள் அடித்துக் கொண்ட சம்பவம் யூபியில பல்வேறு மாநிலங்கள் நடக்கிறதெல்லாம் தொடர்ந்து பாக்குறோம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஆட்சியில பாக்குறோம். பசு பாதுகாப்புகளே தனி இயக்கங்களை உருவாக்கி இருக்காங்க. பல்வேறு கும்பல்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு தனி அமைப்புல RSS உருவாக்கி வச்சிருக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்றைக்கு இந்த பசுவை மேலும் புனிதமாக்க வேண்டும். பசுவதை தடைச்சட்டம் உள்ள காலகட்டத்துல நாம பசுவை மக்களை பராமரிக்க வேண்டும். எந்த பசு யாரு சாதாரண மக்கள் பால் கொடுக்கக்கூடிய பசுவை கொள்வதல்ல. அதாவது கர்ப்பமா இருக்கக்கூடிய பசுகளை யாரும் கொள்றதும் கிடையாது. பால் கொடுக்கக்கூடிய பசுவையும் கொள்றது இல்லை. அதே போல எந்த விதமான கன்றுக்குட்டியும் யாரும் கொள்றதும் கிடையாது. என்ன செய்யறாங்க? பசு, அதாவது இன்னைக்கு வயதான பசுக்களை பல இடங்களில் விற்கின்ற பொழுது அதை சில மாநிலங்களில் சில நாடுகள்ல அதை இறைச்சிக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் சாதாரண கிராமப்புற மக்கள் பசுவை இன்னைக்கு தெய்வமா பாக்குறாங்க, பசுவை வழிபடுறாங்க. அதெல்லாம் அந்த உணர்வுல மதிக்கிறோம், அந்த ஆன்மீக உணர்வை மதிக்கிறோம் நம்ம. அதனால பசுவுக்கு எதிரானவங்க அல்ல. பசுவை பராமரிக்கிறது, மாட்டை பராமரிக்கிறது கிராமப்புறத்தில் உள்ள விவசாயி தான், விவசாய தொழிலாளி தான். சாதாரண மக்கள் மாட்டை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். மாட்டு பொங்கல் அன்னைக்கு எப்படி நேசிக்கிறாங்களோ தெரியும். அப்ப இதெல்லாம் நம்மளுடைய பண்பாட்டுடைய ஒரு வடிவமா பாக்குறோம். மாட்டை தெய்வமாக கடவுளாக பார்க்கக்கூடிய பண்பாடு தமிழ்நாட்டிலே இருக்கு.
அதை மதிக்கிறாங்க, அதை வளர்க்குறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து அது இறைச்சியாக பயன்படுத்தக்கூடிய வயதான மாட்டை வந்து இறைச்சி போயிட்டாங்கனாவே அவங்க உடம்புக்குள்ள இந்த வைரஸ் கண்டிப்பா வரும். என்ன நினைக்கிறாங்க, 3 லட்சம் பேர் இறந்துட்டு இருக்காங்க. பசுவதை தரிச்ச பசுமாட்டை வந்து அது வந்து கன்றுக்குட்டியை போட்டு அது மூலம் பால் என்ற உற்பத்தியில இல்லாத ஒரு காலகட்டத்துல வறண்ட பசுமாட்டுகளை வித்துட்டாங்கனாக்க அதை வந்து கொண்டு விடுவார்கள், கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சிருவாங்க என்ற அடிப்படையில அதை வந்து அதை மாதிரி செய்யக்கூடாது, அதை பாதுகாக்கணும் பிரச்சனை வருது. அப்ப என்ன வருது, மிகப்பெரிய பொருளாதார இழப்பு விவசாயிகள் வருது. அவங்க வந்து பசுமாட்டுகளை அவுத்து விட்டுறாங்க. இப்ப யூபியில பாத்தீங்கன்னா சாலை ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா வயதான பசுமாடுகள், நோயால் பாதிக்கப்பட்ட பசுமாடுகள் சுற்றி திரிகிறது. கோசாலையில் அமைத்தாலும் கூட எல்லா கோசாலையும் போதுமானதா இல்ல. கோசாலைக்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்தாலும் கோசாலையை ஒழுங்கா பராமரிக்க முடியவில்லை. மழைக்காலங்கள்ல பல கோசாலையில பல வயதான நோய் நொடியில் பாதிக்கப்பட்ட பசுமாடுலாம் செத்து போன காட்சியில நம்ம பாக்குறோம். அதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து கடைசி காலம் வரையும் பசுக்களை வந்து விவசாயிகளே பாதுகாக்கணும்னு நினைச்சு அரசாங்கம் வந்து கட்டாயப்படுத்துது, மறைமுகமா கட்டாயப்படுத்துறாங்க. அவுத்து விடக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ தான் பராமரிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு நிதி ஒதுக்கீடு சொல்றாங்க. ஆனா நிதி ஒதுக்கீடு போதாது. ஒரு மாட்டை வந்து பராமரிக்கணும், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு குறைவா தேவைப்படுது. அந்த பசு மாட்டுல வருவாய் இல்லாத ஒரு காலகட்டத்துல எப்படி வயதடைந்த பசுமாட்டை ஏழை விவசாயி பராமரிக்க முடியும்? அவனுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க பசுமாட்டு யூரின்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி அதை வந்து வர்த்தகமா மாத்தினாக்க பயனற்ற அல்லது மலட்டு பசுவையும் அல்லது வயதான பசுவையும் கூட விவசாயிகள் பராமரிப்பாங்க, கிராமப்புற மக்கள் பராமரிப்பாங்க. பஞ்சகவியத்துல மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னாங்க, பசுமாட்டு சாணி விலை போகும் என்று சொல்லி, ஆனா பசுமாட்டு சாணி பசுமாட்டு யூரின்ல மட்டும் மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அது அறிவியலுக்கு புறமானது. அதில் நீங்க பேசி நம்மளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல பசுமாட்டு சாணில எப்படிப்பட்ட நோய் தொற்றுலாம் வரலாம், நாடாப்புழு வரலாம், அதுல ஏராளமான நோய்கள் வரலாம், எல்லாம் நமக்கு தெரியும். ஜார்டியாசிஸ் வரலாம், ஈகோலை இன்ஃபெக்ஷன் வரலாம், பசுவோட யூரின்ல ஈகோலைனால வயிற்றுப்போக்கு வரலாங்கிறதெல்லாம் மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும், அறிவியலாளர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா தெரிந்து கூட இப்படிப்பட்ட அவங்க சொல்லக்கூடிய எதிர்பார்ட்டுல எல்லா விலங்குடைய இதுல இருந்தா எதிர்பார்ட்டு இருக்கு. எருமை மாட்டுல வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தன்மை கூடுதலா இருக்குன்னு சொல்லி சில ஆய்வுகள்லாம் சொல்லுது. அப்ப எருமை மாட்டு யூரினை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது போல இந்த ஆன்டிபயோட்டிக் தன்மையில எல்லா பொருட்களுமே இருக்கு. அது வந்து நமக்கு பல பொருட்களை பயன்படுத்த முடியுது, பல பொருட்களை பயன்படுத்த முடியல. எல்லா தாவரங்கள்லயுமே அது வாழணும்னா, ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு பயிரும் வாழணும்னா இயல்பாகவே இயற்கையாகவே அதுல பாத்தீங்கன்னாக்க பங்கஸை எதிர்த்து நிற்கிற ஆற்றல் இருக்கு. அதே போல பல்வேறு நுண்ணுயிர்களை பாக்டீரியா எடுத்து நிற்கிற ஆற்றல் இருக்கு, வைரஸ் எடுத்து நிற்கிற ஆற்றல் இருக்கு. இல்லைன்னா ஒரு தாவரம் கூட வாழவே முடியாது. இயற்கையாவே மரப்பட்டைகள் அந்த குணங்கள்லாம் இருக்கு. அதுக்காக அந்த மரப்பட்டைகள் எல்லாத்தையுமே மருந்தா பயன்படுத்த முடியாது. ஏன்னா டாக்ஸிசிட்டி உள்ளதெல்லாம் இருக்கு. பல மருத்துவ பட்டைகள் உள்ள மருந்துல வந்து நம்ம அப்படியே மருந்தா பயன்படுத்த முடியாத நிலைமையெல்லாம் இருக்கு. எனவே மருந்துக்கு எதெல்லாம் பயன்படுதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அது போல யூரின்ல வந்து பிரச்சனை மருந்துக்கு உணர்ந்தா அதையும் பயன்படுத்தலாம். ஆனா பயன்படுத்த முடியாதுங்கிறது தான் அறிவியல். அதுதான் அறிவியல் உண்மை. எனவே நோய் எதிர்ப்பாற்றலும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரினத்திலையும் இருக்குங்களா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனாக்கா நோய் எதிர்ப்பாற்றல் மட்டும் முக்கியம் இல்ல, ஸ்பெசிபிக்கான எதிர்ப்பாற்றல் வேணும். கொரோனாக்கான எதிர்ப்பாற்றல் வேணும். டைஃபாய்டுக்கான எதிர்ப்பான ஆற்றல் வேணும். பெரியமைக்கு எதிரான எதிர்ப்பாற்றல் வேணும். ஸ்பெசிபிக்கான எதிர்ப்பாற்றல் வேணும். ஸ்பெசிபிக்கான எதிர்ப்பாற்றல்னாக்க பல புதிய நோய்கள் கிருமிகள் வருகின்ற பொழுது நாம வந்து அதை எதிர்த்து தாக்கு பிடிக்காம இறக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதுதான் கோவிட் காலத்துல ஏற்பட்டுச்சு. ஏன்னா கோவிட் வந்து புதிய வகை வைரஸ், அதுக்கு எதிர்ப்பாற்றல் எந்த மனித குலத்துக்கு யாருக்குமே இல்லை. அப்ப அதனால நம்ம வந்து லட்சக்கணக்கான மக்கள் மடிந்து நம்ம பாக்குறோம். அதுக்காக தடுப்பூசியை கண்டுபிடிச்சோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு கோமியத்தில் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு தருகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் நவீன மருத்துவம் தீர்வு இருக்கு. அவ்வாறு இன்றைக்கு புற்றுநோய்க்கு வந்து வேக்சினே கண்டுபிடிக்கிறாங்க, இம்யூனோ தெரப்பி வந்துருச்சு. ரஷ்யால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஸ்பெசிபிக்கான மருந்தை இதை கண்டுபிடிச்சு வேக்சின் கண்டுபிடிச்சு அந்த புற்றுநோய் வராம தடுப்பு முயற்சியை பண்றாங்க. புற்றுநோய்க்கும் ஒவ்வொரு புற்றுநோய்க்குமான ஆன்டிபாடிஸை உருவாக்கி இம்யூனோதெரப்பி மூலமாக நோயை குணப்படுத்துறாங்க. ஏற்கனவே கியூபா வந்து அதை கண்டுபிடிச்சு நுரையீரல் புற்றுநோய்க்கு நடைமுறைப்படுத்துறாங்க. அது சீனாவோட கொலாபரேஷன்ல சீனால உற்பத்தி ஆகுது, உலகம் முழுவதும் விற்பனைக்கு வருது, விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கால இம்யூனோதெரப்பி இருக்கு. அப்ப புற்றுநோயில நவீன சிகிச்சை இம்யூனோதெரப்பி வந்திருக்குலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு இயக்குனர், ஒரு உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குனர், ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவர் வந்து கோமியத்தில் அந்த குணம்லாம் இருக்கு, அதனால வந்து அதை பருங்க என்று சொல்வது வந்து அறிவியல் கிடையாது, மாறாக பசுவை புனிதப்படுத்துகின்ற அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எனவேதான் நம்முடைய காமகோடி அவர்கள் பேசுவது அறிவியல் அல்ல, அதுக்கு மாறாக இந்துத்துவ அரசியலை